ஒரு மெட்டல் பால ஊதி எவ்வளவு தூரம் போக வைக்க முடியும்? அவ்வளவுதான். இப்ப என்கிட்ட ஒரு செட்டப் இருக்கு, ஒரு டியூப் பிளஸ் ஊதுறதுக்கு ஏத்த ஒரு ஸ்பேஸ். இப்போ அதே பாலை எடுத்து இந்த டியூப்ல போட்டுட்டு ஊதுறேன். வாவ், அதே பால் தான், என்னால ஊத முடிஞ்ச அதே காற்று. பட் அது போயிருக்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10 ஃபீட். எனக்கும் அந்த ஸ்கிரீனுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அரௌண்ட் 10 ஃபீட். முதல்ல ஒரு அடி தாண்ட முடியாத அந்த பால் இப்ப 10 அடி தாண்டி இருக்கு வித் சிம்பிள் சேஞ்ச். ஹவு இட்ஸ் பாசிபிள்? இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஏர் பிரஷர். நான் ஊதுன அதே காற்று தான், பட் இந்த டியூப்னால ஒரு டைரக்ஷன்ல ஃபோக்கஸ் ஆகுது. அப்படி ஃபோக்கஸ் ஆகும்போது அந்த பாலுக்கு பின்னாடி ஏர் பிரஷர் பில்ட் ஆகி அதை ஸ்ட்ராங்கா முன்னோக்கி தள்ளுது. இது ஒரு சிம்பிள் டெமோ தான், பட் இந்த டெமோல இருந்து ஒரு சின்ன செட்டப் சேஞ்ச் மூவ்மெண்ட்டை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுது, ஒரு நார்மல் ஏர் ஃப்ளோவை ஃபோக்கஸ்டா மாத்திரனால எவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வர முடியுது, இந்த டியூப் நாசில் மாதிரியான பொருட்கள்னால நாம எவ்வளவு பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த டெமோனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சயின்ஸை நாம பல இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி எங்க யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபோக்கஸ் இந்த பால மட்டும் இல்ல, உங்க லைஃபையும் கண்டிப்பா முன்னோக்கி தரும். இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.